Hello viewers, welcome to Learn Computer Easy channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா while loop எப்படி பைத்தான்ல யூஸ் பண்றது, எப்படி பைத்தான்ல while loop யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். while loop அப்படின்னா for loop மாதிரியே தான், ஆனா இதுல வந்து இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் while loop குள்ள வரும். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால்தான் இதை வந்து கண்டிஷனல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். வைல் லூப் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் பேஸ்ட் எக்ஸிக்யூஷனுக்கு, அதாவது ரிப்பீட்டடா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வைல் லூப் எப்படி யூஸ் பண்றது, எப்படி வைல் லூப்பை பைத்தான்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் அதை எப்படி வைல் லூப் வச்சு கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் நம்பர் வாங்குறேன். n is equal to input of enter the number for which the factorial to be calculated. இப்போ ஒரு நம்பரை வாங்கிட்டேன். இப்போ இந்த நம்பருக்கு நான் ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ண போறேன். அதை எப்படி கால்குலேட் பண்ண போறேன்னா வைல் லூப் வச்சு கால்குலேட் பண்ண போறேன். வைல் லூப் இப்போ ஃபேக்டோரியல் என்ன பண்ணும்னா, இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு எப்படி ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்போம்? 5 into 4 into 3 into 1. ஸோ அதாவது 5ன்ற நம்பர் 0க்கு லெஸ் தேனா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா டிக்ரிமெண்ட் ஆகி அந்த நம்பர் வந்து ஏற்கனவே மல்டிப்ளை ஆன நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து ரிப்பீட்டடா n வந்து 0 ஆகுற வரைக்கும் ரிப்பீட் ஆகணும். ஓகே, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கு வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வைல் லூப் தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃபேக்டோரியலுக்கு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். fact is equal to 1. அடுத்து வைல் லூப் யூஸ் பண்ண போறேன். while, the syntax for while is while within parenthesis condition. So n greater than 0 colon, அதுக்கப்புறம் fact is equal to fact asterisk n. இப்போ நான் 5ன்னு கொடுத்தனா ஃபேக்ட்ல 1ன்னு இருக்கும். 1 star 5, 5ன்னு ஃபேக்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ அடுத்தது 5ல இருந்து 5க்கு முன்னாடி நம்பரை நம்ம அந்த 5 கூட மல்டிப்ளை பண்ணணும். அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்னா n is equal to n minus 1. ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த லூப் வந்து ரிப்பீட்டடா n minus 1 கொடுத்த உடனே ஒவ்வொரு நம்பரா ஒவ்வொரு வேல்யூவா, அதாவது அந்த நம்பர்ல இருந்து 1 1னா டிக்ரிமெண்ட் ஆயிட்டு 0 வர வரைக்கும் இந்த fact is equal to fact star n வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு n greater than 0, அதாவது n வந்து லெஸ் தேன் 0வா ஆகும்போது நமக்கு அந்த லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆயிடும், அதாவது எக்ஸிட் ஆயிடும். எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். print the factorial of n
is comma fact. இப்போ அந்த while loop வந்து n less than 0 ஆகிற வரைக்கும் டிக்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த என்னோட வேல்யூ, இப்போ என்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த என்னோட வேல்யூ ஃபேக்ட்ல மல்டிப்ளை ஆயிட்டே வரும். அது ஃபேக்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ கடைசியா அங்க என்ன இருக்கும்னா n லெஸ் தேன் 0னா n ஈக்குவல் டு 1 வர வரைக்கும் ரிப்பீட்டடா அந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை ஆகி ஃபேக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் 5 என்னோட வேல்யூ கொடுத்துருந்தேன்னா ஃபர்ஸ்ட் 5 ஃபேக்டோட மல்டிப்ளை பண்ணும். அதாவது 1 into 5 மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபேக்ட்ல ஸ்டோர் பண்ணிடும். அடுத்தது n இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன்னு போது 5 மைனஸ் 1 4 4 ஆனதுக்கு திருப்பி while லூப்புக்கு போகும். 4 லெஸ் கிரேட்டர் தேன் 0வான்னு செக் பண்ணும். ட்ரூ ஆன உடனே ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் n வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபேக்ட்ல ஏற்கனவே 5 இருக்கு. 5 4s are 20. திருப்பி n 1 டிக்ரிமெண்ட் ஆகும் 3. திருப்பி மேல போகும். மேல போயிட்டு 3 கிரேட்டர் தேன் 0வான்னு செக் பண்ணும். ட்ரூ. திருப்பி வரும். இப்போ ஏற்கனவே 20 இருக்கு. 20 கூட 3 மல்டிப்ளை ஆகும். 20 into 3 60. திருப்பி என்னோட வேல்யூ 3ல இருந்து 2வா மாறும். 2 வந்து கிரேட்டர் தேன் 0வான்னு பார்க்கும். செக் பண்ணிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ 5 4s are 20. 20 into 3 60. 60 into 2 120. திருப்பி 1 ஆகும். திருப்பி போகும். அதுக்கப்புறம் 120 into 1 120. திருப்பி 0 ஆகும். 0 போகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு எக்ஸிட் ஆயிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஃபேக்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். இப்படிதான் ஒரு while loop எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இன்டென்ட் போடும்போது ஒரு கண்டிஷன் போட்டோம்னா அந்த கண்டிஷனுக்குள்ள ஒரு 4-5 ஸ்பேஸ் கொடுத்து உள்ள அதனோட ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கணும். அப்படி ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்தாதான் அந்த while லூப்போட பிளாக்னு தெரியும். அந்த while லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட் வரும் இல்லையா, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை ஸ்டார்டிங் இன்டென்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இங்க எந்த இதுல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த while லூப்புக்கு நேரா கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் இன்டென்ட் கரெக்டா இருக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்தே வரணும். எங்கெங்க அந்த இன்டென்ட் வரணும் அப்படிங்கறத கரெக்டா நாம பார்க்கணும். இப்போ ஒரு லூப் கண்டிஷன் போறோம்னா அந்த லூப் கண்டிஷன் போட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் அந்த லூப்போட ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்கு நேராவே அந்த இன்டென்ட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது பர்டிகுலர் பிளாக் கரெக்டான பிளாக்னு இருக்கும். இன்டென்ட்டுக்கெல்லாம் கூட எரர் காமிக்கும். நவ் நான் இப்போ வந்து 5 கொடுக்குறேன். 5 கொடுத்த உடனே 120 டிஸ்பிளே ஆகும். ஓகே,
இப்படிதான் வைல் லூப்பை பைத்தான்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம பைத்தான்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் இன்டென்ட்ல இருந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும். லூப்ஸ்லாம் வரும்போது அந்த லூப் கண்டிஷன் போட்டுட்டு அதுல பாதியில இருந்து அதனோட ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதும் திருப்பி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் எங்க போட்டிருக்கோமோ லூப் கண்டிஷனோ இல்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட அந்த இஃப் எல்ஸ் அந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அப்பயும் அந்த இஃப் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு நான் நேரா தான் வந்து எல்ஸ் வரணும். அதே மாதிரி வைல் லூப்ல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எங்க எக்ஸிக்யூட் பண்ணா வைல் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அதே கரஸ்பாண்டிங் இன்டென்ட்ல தான் அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்லைன்னா அதே இதுல அந்த ஃபார் லூப்போட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எங்க நிற்கிதோ அதே இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதுனீங்கன்னா அந்த லூப்போட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கூட இதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் வைல் லூப். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லேர்ன் கம்ப்யூட்டர் டெக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.